ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் எபேசியர் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 18-19. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. நாம் தியானிப்போமா? கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் தம் ஒரே மகனையே உலகிற்கு கொடுக்கும் அளவிற்கு இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பிற்கு எல்லையே கிடையாது. நம் அறிவிற்கும் அது எட்டாதது. எனவேதான் நம்மை தமது பரிசுத்த இரத்தத்தினால் விலை கொடுத்து மீட்டு அப்பா தந்தையே என்று அழைக்கும் உரிமையை கொடுத்துள்ளார். நம்மிடம் உள்ள குறைகளை அவர் காண்பதில்லை. அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் அவரிடம் கொள்கின்ற உண்மையான உறவு. வேதத்தில் உள்ள வார்த்தைகளை வாசிப்பதன் மூலமாகவும், வாசித்ததை தியானிப்பதன் மூலமாகவும், தியானித்ததை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகவும் நாம் அவரிடம் அதிகமாய் நெருங்குவதை காண முடியும். இதைத்தான் திருவெளிப்பாடு அதிகாரம் 1 3ஆம் திருவசனத்தில் இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர் என கூறுகிறார். நம் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நாமும் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். குறிப்பாக பிறரிடம் அன்பு செலுத்துவதில் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு குருவிடம் திருமணமாகி 2 வருடங்களே ஆன பெண் ஆலோசனைக்காக சென்றிருந்தாள். அவள் தன் கணவனின் குறைகளை கூறி தமக்கு அவருடன் வாழ விருப்பமில்லை என கூறினாள். அந்த குரு அவளை தோட்டத்திற்கு அழைத்து சென்று, உனக்கு பிடித்த பூச்செடிகளுள் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொன்னார். அப்பெண் ரோஜா மலருடன் கூடிய அந்த பூச்செடியை எடுத்தாள். அந்த குரு, இந்த செடி உனக்கு வேண்டாம், இதில் நிறைய முட்கள் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அந்த பெண், இந்த ரோஜா மலரை மிகவும் நேசிக்கிறேன், அதனால் இந்த முட்கள் எனக்கு பெரிதாக தோன்றவில்லை என்று உரைத்தாள். அந்த குரு சிரித்து கொண்டே அந்த பெண்ணிடம், உன் கணவரையும் உண்மையாக நேசிக்க தொடங்கு, அவரிடம் உள்ள குறைகள் பெரிதாக தோன்றாது என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் பிறருடைய குறைகளை காணாமல் இறைவன் நம்மிடம் காட்டிய அன்பை, அவர் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களின் மூலமாக அன்பு செய்வதன் மூலம் இதை காண்கிறோம். இதை காணும் நம் பரலோக தந்தையும் நம்மை தம் ஐஸ்வர்யத்தால் நிறைவாக்குவார். நாம் ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பிறருடைய குறைகளை காணாமல் அவர்களை அன்பு செய்யவும், அந்த அன்பை பிறருக்கு உதவக்கூடிய செயல்களின் மூலமாகவும் எங்களை பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு போதித்து வழிநடத்துவீராக. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.